Hi guys, welcome என்ன தெரிகிறது to CWC. இன்னைக்கான டாஸ்க் வந்தாச்சு. என்ன டாஸ்க்னா கீழே போடுறோம் பாருங்க. என்ன செய்ய போறோம்? மீன் கொழுங்குறை. மீன் கொழுங்குறையா? அத்தன்டிக் ஏன்ஷியன்ட் டிஷ். இது வந்து புறநானூர்ல வந்த ஒரு டிஷ். அந்த பாடல்ல இடம்பெற்ற ஒரு டிஷ் வந்து கமெண்ட்ஸ்ல ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அந்த காலத்து பிரியாணி. ஓகே, அந்த காலத்து மீன் பிரியாணி. இதை வந்து நம்ம வந்து விரால் மீன்ல தான் செய்ய போறோம். விரால் மீன்ல தான் செய்ய சொல்லி புறநானூர்ல போட்டுருக்கு. ஆமா. சோ அதே மாதிரி பண்றோம். அதே மாதிரி எக்ஸாக்ட்டா பண்ணுவோமான்னு தெரியல. எங்க ஸ்டைல்ல பண்றோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஆரம்பிக்கலாமா? செஞ்சிரலாமே. गाइस, எங்களுக்கு வந்து மைக் கொஞ்சம் ப்ராப்ளம், மைக் இல்ல. ஆமா. ஸோ ஃபோனோட மைக்ல இருந்து தான் எங்கள் வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கொஞ்ச நாள்ல நாங்கள் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஒன்றா போக சேனல் ஸ்டார்ட் பண்ணிப்போம். நாங்களும் ஜஸ்ட் ஆவரேஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், இப்போ தான் முடிச்சிருக்கோம். சரி, ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய். அடுத்து வந்து ஸ்பைசஸ். என்ன ஸ்பைசஸ் அப்படின்னா இதெல்லாம் வந்து அப்புறமா தேவையான பொருட்கள் கழிப்போம். வந்து 3 ஏலக்காய், சுருள் பட்டை, மரப்பட்டை, சோம்பு போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், போட்டுட்டு பச்சை மிளகாய். நான் வந்து அவங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துவாங்க. நான் வந்து எத்தனை 3 to 4 பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் போடுறேன். இது கூட ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன சித்திரது செஃப் ஜாலியாக பண்ணுறாரு. காசு போடலாமா? நான் யோசிக்கிறேன். 10 பல்லு பூண்டு. ப்ரொசீஜர் முடிச்சாச்சு. அவ்வளோதான். 2 அப்புறம் மாம்பழம். இது புறநானூர்ல வந்து மாம்பழம் தான் சேர்க்கணும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு தேவையான அளவு மாம்பழம் சேர்க்கலாம். அவ்வளோதான். இதான் செஃப் பேசுகிற லாஸ்ட்டோட வீடியோவில். இதுக்கப்புறம் செஃப் பேச மாட்டாரு, சமைச்சு முடிக்கிற வரைக்கும். ஏன்? அதான் செஃப்க்கு சித்திரவதை கொடுக்குற டாஸ்க். பேச மாட்டாருன்னு நான் அப்போ எப்படி செய்யறது? செஃப் சொல்லி சொல்லி நான் தான் செய்ய போறேன். நோ நோ, கொஞ்சம் இது பேசக்கூடாது. ஷூ இன்னும் உச்சுனா அதான் உங்களை எழுத்தலாம். அதை மனசுக்குள்ளே சொல்லுங்க. அதான் உங்களை எழுத்தலாம். ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்படின்னா அப்படின்னா மூட அர்த்தம். ஸ்டெப் சொல்றாரு. நீ ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வா வா. Why are you gay? என்ன வா வாங்க? என்ன வழக்கமா? தெளிவா சொல்ல மாட்டேங்கிறா எதையுமே. இப்படி வா வா வானா நான் வரதான் செய்வேன். செஃப்க்கு நான் தான் சமைக்கணும். கழுவு விடாம சமைக்க சொல்றான் போல. நான் ஒரு செஃப்பா உணர்றேன். டக்குனு என்னன்னு தெரியல. செஃப் வேற ஒன்றும் இல்லை. போன வீடியோவில் வந்து செஃப்பை நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கூப்பிட்டு போனேன். என் மேலே ஆசை. ஏய், என்னைய வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. அதனால என்ன அடைய பார்க்குறான். நான் சொல்ல முடியாம வெக்கத்தில் சொல்ல முடியாம சொல்லிட்டு இருக்கான். பொண்ணுங்க எப்பவுமே ஆமா சொன்னா இல்லைன்னு சொன்ன ஆமா தானே அர்த்தம். செஃப் தாமு ஒரு ஸ்மெல்ல வச்சே கண்டுபிடிச்சிடுவாரு.
யோ சும்மா அறியா மாம்பழம் அந்த டேஸ்ட் வந்து இதில் வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா பாதி மாம்பழம் வந்து இதுலேயே இதுவாயிடும். அந்த டேஸ்ட் வந்து இப்போ பாவக்காய் வந்து நீ புளி தண்ணி ஊற்றி எதனா பண்ணீங்கன்னா அந்த பாவக்காய் வந்து புளிக்காய் புரியுங்களா? அந்த மாதிரி சரி புளிக்காது இல்லை கசக்காது. அந்த மாதிரி இந்த மாம்பழம் டேஸ்ட் வந்து தெரியாது. எடுத்து எதனா வளரிக்கிட்டு இருப்பாரு, அதை கண்டுக்காதீங்க, அவாய்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த மிக்சர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைக்கணுமா கைஸ்? அந்த பொருள் வந்து ஒரு படி அவங்க மிக்சரில் அரைச்சிருக்க மாட்டாங்க, அம்மியில் அரைச்சிருப்பாங்க. நம்ம அம்மியிலலாம் அரைச்சா நம்ம சோடி முடிஞ்சிடும். அப்புறம் போயிட்டு வந்துடுறேன். 5 minutes later. ஹாய் கைஸ், அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த செப்பு பையன் ஊமை பாசையில் பேசி பேசி கொண்டுட்டான் கீழே என்ன. அரைச்சி முடிச்சு வச்சுருக்கேன். என்ன பண்ணப்பா? நெய் ஊற்றணுமா? சூடு ரொம்ப இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அது சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிட்டாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். ஏதோ பிளான் பண்ணிட்டியா? வெங்காயம் போட்டு வதக்கி ஒரு பேபி பாய் அதான் எம்மா என்ன இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப ஜாமாகுது. ஏதோ ஒன்று கிளைமேட் நல்லா மழை வர மாதிரி இருக்கு. இந்த மழை கிளைமேட்டை பார்த்தோன்னே இந்த பாட்டு தான் நான் ஒரு அடிச்சு போகணும். மீன்கள் கொட்ட கொட்ட கொட்ட. நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு கவர்ச்சிகரமாக வந்து நின்றுட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா எங்கள் ஃபேண்ட் எல்லாம் துவக்கி போட்டாங்க. என்ன பண்ணுறது, ஷார்ட்ஸ் போட்டு மாடல் மாதிரி வந்து நின்றுட்டேன். வீரன் தன்னை ஒரு ஏதோ உணர்ந்து தருணம். இந்த மாதிரி 3 இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்லாம் வர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ இந்த அரைச்ச விழுந்து இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். எப்படி காரம் உப்பு தான் சேர்ப்பாரு மீன் போடுமுறைய. செப்பை திரும்பி சமையல் ஸ்கூல் அனுப்பலாம் தெரியும். செப்பு எதுவும் போனதில்லை. மீன் போடணும், மீன் போட தெரியாமல அவங்களால நம்ம பேசிட்டு சொல்லலாம். நல்ல வேலை யாரும் பார்க்கல. காய்ஸ் குழம்பு கொதிக்குது காய்ஸ், ரொம்ப ரொம்ப கொதிக்குது பாருங்க. என்ன பண்ணுன்னு தெரியல, அந்த செஃப் பையன் வேறு என்ன விட்டு கீழே போயிட்டான். நான் சும்மா கிண்டிகிட்டு இருக்கேன். சட்டி வேறு சுற்றுதே. சீக்கிரம் வாயா காய்ஸ், கீழே பூத்து வச்சுருக்கிறான் காய்ஸ். அவன் யார்ட்டையும் பேசிட்டு சுற்றி சுற்றி வந்தீங்க என்ன சுண்டு விரலால் சுட்டிக தானும் தாத்தி சுட்டு போக எத்தனை பொண்ணுக வந்தாக என்னை இடுப்புல சொருக பார்த்தாக. முட்டாய் டம் டம் குதிக்குது காய்ஸ். நல்லா காய்ஸ் போனேன் கிண்டினே இருக்கணுமா அது முட்டை வர வரைக்கும். இந்த பாருங்க முட்டைண்ணா டம் டம் குதிக்கும் பாருங்க. இன்னும் வரமாட்டேங்குது. டாமி எந்திரியா, நான் வந்துச்சு பாருங்க. பொறுப்பே இல்லை காய்ஸ். ஒரு வேலை தெரியாத ஒரு சித்திரவாதையை போய் சித்திரவாதை பண்ண வந்தவங்க பிடிச்சி வேலை செய்ய வச்சுட்டு செப்பு வேலை வேடிக்கை பார்த்துருக்கேன் ஜாலியாக. மீன் கொண்டு வந்திருக்காரு. மீன் போட்டுக்கலாம். வரால் மீன் போட்டு தான் செய்யணுமா? வரால் மீன் தான் போட்டுக்கிறோம்.
ரொம்ப கிண்டக்கூடாதா, மீன் உடைஞ்சிருமா. மீன் போட்டாச்சு, இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி, உப்பு போட்டுக்கலாம் கைஸ். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்ட பிறகு அரிசி போடணுமா. ரொம்ப கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிடும். மீன் உடையாமல் பத்திரமா பார்த்துக்கோங்க. பத்திரமா இருக்கும் மீன். மீன் வந்து உங்கள் பொண்ணு மாதிரி நினச்சி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க மீனை. அதுக்கப்புறம் மீன் குழம்பு ரெடி. தனியாக பார்த்துருக்குறாப்ப காய்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கிட்டு அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். பிஜிஎம் காப்பி க்ளைம் பண்ணுறாங்க கைஸ். என்ன போட்டாங்க, என்ன பண்ணுறது, வாயிலே பாட்டு பாடுறேன். அரிசி போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கிண்டிக்கலாம், மீன் உடையாம. 15 minutes later. கைஸ் சாப்பாடு வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஆனால் இந்த அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதனால் இந்த அடுப்புலேருந்து கீழே எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்டவ்வுக்கு மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு கொஞ்சம் முக்கால் பதம் வந்த பிறகு தம் வைக்கிறோமா. தம் வச்சுட்ட பிறகு நம்ம ரெடியான மேலே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். 1 hour later. முடிச்சாச்சு. இப்ப பேசலாம். முடிஞ்சிச்சு கைஸ், முடிஞ்சிச்சு. இந்த சித்திரவதை வச்சுக்கிட்டு நான் பண்ணதே பெரிய கஷ்டமா முடிஞ்சிருச்சு. வேற ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓபன் பண்ணலாமா? ஓப்பன். புதிய சாதம் இல்ல, டிஷ்ஷை கலாய்கிறாரு. டக்குன்னு ஒரு மீன் பீஸ் எடுத்து இதில் போடுங்க. டிஷ் வெயிட்டிங் டு டேஸ்ட் தட். ஈகராக இருக்கேன், ஈகரை பிடிச்சிக்க மாட்டேங்கிறான். மீன் கொழுங்கு ரெடி. சாப்பிட்டு பார்ப்போமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம செஞ்சா சித்திரவதைக்கு தான் கொடுப்போம். என்ன ஸ்கிட்சா? டேஸ்ட் இது எப்படி இருக்குதுமா? ஒரு மாதிரி சொல்ல தெரியல எனக்கு இது. ஆனால் எதுவும் சாப்பிட்டு பழக்கப்பட்ட ஒரு டேஸ்ட் தான். மீன் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீன் சூப்பராக வந்துருக்கு. அதோட டேஸ்ட் வந்து அதை சார்ந்து சாப்பிடணும். சூப்பராக இருக்கு. உண்மையா நல்லா தான் இருக்கு. இது எப்படின்னா ஆனா இங்க பழக்கப்பட்டு சாப்பிட்ட டேஸ்ட் மாதிரி இருக்கு. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னன்னு தான் சொல்ல தெரியல. மீன் கொழுங்குறை. இத்துடன் விடைபெறுவது உங்கள் சித்திரவதை. சித்திரவதை. பாய். நாங்க போய் முடிச்சிடுறோம்.